பாருங்க, தோட்டத்துக்கு போக வழி இல்லை, பூரா குளை நம்பிருச்சு. இந்த தண்ணிக்குள்ள தான் போக போகிறேன். இப்போ மச்சான் முன்னாடி போகிறாப்புல, என் பசங்களை பாருங்க தூக்கிட்டு போகிறான். இங்கே பாருங்க, மழை பெஞ்சு குளம் ஃபுல்லாக தண்ணி, நல்லா தண்ணி. சொத சொதன்னு இருக்கிறா டேய். ஏண்டா சின்ன பையன் போறேன், உனக்கு போக தெரியல பாரு டேய். அவன் பாரு அங்க போயிட்டான் பாரு. செய்ய இவருக்கு செருப்பு பறிஞ்சு வச்சு வரமாட்டேங்குது வெளியில பாரு. எப்படிப்பா வந்துட முடியுமா? ஐயோ என்னது லாக் ஆகிச்சுரா உள்ள. பொருள் கிலோ செருப்பு பிஞ்சிரு மாட்டேன்னு தெரியுது. வாங்கடா ஹெல்ப் பண்ணுங்க டேய். இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்றதாடா. பொருளை விட்டுறாது, அதே முக்கியமான ஐட்டம். கால் மாட்டிக்கிச்சு, வெளியே வர மாட்டேங்குது. செருப்பு விட்டுரும், செருப்பு இதுக்குள்ள பாஞ்சிருன்னு நினைக்கிறேன். நண்டு பிடிக்கிற மாதிரி இங்க பாரு. செருப்பு இருக்கிற நிலைமைய பாருங்க. இந்த காலம் உள்ள மாட்டிக்கிச்சு. எப்பா இதே எடுத்துருவான், கையை உள்ள விட்டு எடுத்தாச்சுப்பா. அப்படியே குளத்து தண்ணியில் கழுவிடுவான் பாருங்க. சின்ன பையன் கூட போயிட்டு என்னால் போக முடியல. இங்கே பாருங்க, இங்கேருந்து நம்ம அங்கே போகணும், குளத்து ஓரமாக வேணும். இங்கே பாருங்க காலை எப்படி பாஞ்சிக்கிச்சுன்னு. அப்பா அங்கிட்டும் பதியுதா. நல்ல மழை பெஞ்சு நல்ல குளம் அப்படியே நெம்பி அங்கே பாருங்க. கொக்கு பாருங்க தூரத்தில் தெரியுதுங்களா? சரியான எக்ஸைட்மெண்ட். ரொம்ப நாளைக்கு எப்போ தோட்டத்துக்கு போகிறோம். தீப்பு ஜெய்யி மச்சான் கார்த்தி மச்சான் எல்லாம் போயிட்டாங்க. மருந்து கரையில் ஏறணும் இப்படி. இந்த வரேன்ப்பா. எப்பா ஏறமாடா ஐயா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தோட்டம். தோட்டத்து பக்கத்துலேயே குளம் பாருங்க, நல்லா நம்பிருச்சு. அது கோயில். வாங்க போவோம், குளத்துக்கு போவோம். ஜெய் எப்பரா வரணும்? திருப்பி கீழே அப்பதான் மேலே ஏறனா அனுவாட்டி கீழேடா. எப்பா இந்த வரேன். நீலாம் போயிட்ட ஜெய்ய. எப்பா உனக்கு ட்ரைனிங் இருக்கு, எனக்கு ட்ரைனிங் இல்லையே. நான் இப்பதான் நான் வரேன் தோட்டத்துக்கு. என்ன எதுக்கு? அப்புறம் முள்ளா இருக்குதுடா. இங்க பாருங்க, குளத்து தண்ணி போகுது. இதுல பாலம் போட்டிருக்காங்க பாருங்க, 2 கட்டையை வச்சு. பாலியோட கால் வழுக்குதுடா. பாலம் போட்டிருக்காங்க, குட்டி பாலம். இங்கிட்டு குச்சி உடஞ்சுன்னா கீழே ஆத்துக்குள்ளதான் விழுவான். குச்சி உடஞ்சுன்னா ஆத்துக்குள்ளதான் விழுவான். பாத்துக்கோங்க பாருங்க தோட்டத்தை. இது ஜெய்ய தீபா. தீபு ஹாய் சொல்லு. கிணத்து பக்கத்துல போக கூடாது. நெல் வயல் போட்டிருக்காங்க பாருங்க. தென்னை மரம். இது சும்மா என்னடா தண்ணி நிக்குன்னு பாக்காதீங்க, இதாங்க கிணறு. இங்க பாருங்க, இது படிக்கட்டு. கிணறு நிறைஞ்சிருச்சு. சும்மா கையில அள்ளலாம் தண்ணிய பாருங்க. என்னப்பா இவ்வளவு தண்ணி நிக்குது கார்த்தி?
பாம்பு இருக்கா? ஐயோ பாத்துற ஐயா, டே பாம்பு இருக்காமடா இந்த செடிக்குள்ள, இந்த புதருக்குள்ளதான் பாம்பு இருக்குங்களா? இதுதான் கொட்டை, இங்கதான் சமைக்க போறேன். மாத்துக்கல்ல வச்சு சமைச்சிருவோமா? அதான் நல்லா இருக்கும். சமைக்கிறதுக்கு லொக்கேஷனு, சமைக்கிறதுக்கு தண்ணி. டேய் குளத்துல மோந்து சமைக்க கூடாதுடா, இருடா. கிணத்துல மாமா மோப்பேன், இருடா. ஏய் நீ எங்கேயும் போனா, இங்க வா. எந்த தண்ணிக்கு போனா போ, பேசாடு போய் உட்காரு போ. நீங்க போங்க, கூட்டத்துல உட்காருங்க போங்க. கூட்டத்துல நீங்க பாட்டுக்கு உட்காருங்க. அங்க போய் உட்காருதாங்க, அங்க போய் உட்காருங்க போங்க. கட்டில் உட்காருங்க போங்க. இந்த சமைக்கிறதுக்கு தண்ணி இல்ல, லொக்கேஷன் இல்ல, அடுத்த விறகும் இல்லையா? பாரு காஞ்சிருக்குதா? கொஞ்சம் ஈரமா இருக்குது, வச்சு விட எறிட்டேன். அப்படி பார்த்து காலு கட்டை, சும்மா பெரும் கட்டையா வச்சு சும்மா மோட்டர் தானே சமைக்கலாம். விடு போடு அப்படி. ஆகாதா? இங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரா இருக்க மாட்டேன் கிணறு. அப்பா காலை வச்சா சரிஞ்சிட மாட்டிருக்கான்ப்பா, பூரா ஊறி போச்சு. தண்ணி மழை பெஞ்சு நம்பி. மோட்டர் பரவாயில்ல, மேல இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் போல் இருக்கு. செலவுக்குமாரு ஹாய் சொல்லுப்பா. பாருங்க என் மச்சான் காலில் உடச்சி போட்டாப்புல கட்டைய. இதை வச்சு வேற ஏதோ ஏற்பாடு பண்ணியாச்சு. நான் அடுத்த லொக்கேஷன், சமைக்கிறதுக்கு லொக்கேஷன் பார்க்கணும், தான் பார்க்க போயிருக்காரு போல. பாருங்க ஒரு அருமையான லொக்கேஷன் வச்சு சமைக்கிறேன் இன்னைக்கு சாப்பாட்டை. இன்னும் சின்ன சின்ன விறகா? போதும் போதும், மிச்சம் மிச்சம் விறகு. என்னடா போற தண்ணியா நிக்குது, எங்கிட்ட சமைக்கிறது? கொட்டம் தானா? வயலுக்கிட்ட வச்சு சமைச்சிருவோமா? வயல்ல சமைக்க கூடாதுப்பா, அது வேற இருக்குதா? நான்வெஜ்ஜா நெல்லுக்கிறது இருக்காம வயிறு ஓரத்தில் வச்சு சமைக்க கூடாது. அப்படி வேற இருக்கா? யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன், பரவாயில்ல கேட்டுக்கோங்க. வயல அறுக்காம நான்வெஜ் சமைக்க கூடாதான். சமைக்கிறதுக்கு விறகு ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி யாராவது சமைச்சிருக்காங்க. அடுப்பும் ரெடிங்க, அட்டகாசம். ஆனால் வெயிலுங்க பாருங்க, மொட்டை வெயில் அடிக்குது. இருந்தால் என்ன பண்ணுது, இங்கே வச்சுருவோமா கார்த்தி? இங்கே ரெடி பண்ணிடுவோம். பார்த்து போங்க, நம்ம தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்துருக்கு, அதை எடுக்கிறியா? வயலுக்குள்ளே போய் எடுக்கணும், மெதுவாக போ. செருப்பை கழட்டு. நாத்த எதையும் மிதிக்காம அந்த கேப்லயே கால் வச்சு போனேன். அந்த கேப்ல தான் கால் வைக்கணும். மெதுவா மெதுவா போன, நாத்த மிதிக்க கூடாது, நாத்த மிதிக்க கூடாது. என்னடா பண்ற? தூக்கி போடு, அங்க இருந்து பிடிச்சிடலாம். சமையலுக்கு தேங்காய் ரெடி. பார்த்து நாத்த மிதிக்காம. எதுவுமே வாங்க தேவையில்லையான் இருக்கு. ஏன்டா கார்த்தி, இங்கே ரெடி பண்ணிக்கலாம் மாட்டேங்குது. இங்கே 2 தேங்காய் கிடைச்சிருச்சு இப்போ சமையலுக்கு. சமையலுக்கு இங்கே 3 தேங்காய், அதுவா ஆட்டோமேட்டிக் கீழே விழுந்து கிடக்குது. எங்கப்பா எடுப்பா, போப்பா, போங்க போங்க, கூட்டத்துக்கு போங்க. பார்த்து போங்க. அப்படி சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை பிடிங்கிற கருவேப்பிலை ரெடியா, பச்சை பசன்னு ஜம்முன்னு இருக்குது. தேவையான அளவு பிடிங்க. வயலுக்கு 2 டாங்க. பார்த்து போதும் போதும் போதும். சமையல் அங்கே கொண்டு வைப்பா, கட்டில கொண்டு நம்ம சமைக்கிற இடத்துல வை. பார்த்து போங்க.
சமைக்க தேவையான இலை கொண்டு வந்துட்டாப்புல ஒரு ஆள். இலையை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்டில், அதே எடுத்துட்டு வந்துட்டேன். சமையலுக்கு தேவையான குடம் இலை வந்தாச்சு. இன்னும் எல்லாம் அறுத்து போட்டுற வேண்டியதாண்டா கார்த்தி, போட்டுடலாம். இங்கே பாருங்க, சமைக்கிறதுக்கு வேற எந்த ஐட்டமே இல்லை. ஒரு வடை சட்டி, ஒரு கரண்டி, தண்ணி மோக்கிறது குடம், இவ்வளோதான். மீதி ஐட்டம் தான். கார்த்தி தண்ணி எடுக்க போறியா? பாத்திரம் வெயிட்டுக்கான உள்ள இறங்கிடுவது. ஜெய் நீ அங்கேயே பத்திரமா. நல்ல கிணத்து தண்ணி எடுத்து சமைக்கிறான். அது மேலால இருக்கு பாருங்க தண்ணி. பாத்திரா இந்த மாதிரி யாரும் சமைச்சிருக்க மாட்டாங்கடா கார்த்தி. நல்லா அலசி தூசி இல்லாம தண்ணி, நல்ல தண்ணி. அம்மா ஒரு குடத்தை கழுவிரு. இல்ல நல்லா கழுவிரு. அந்த தூசி எல்லாம் வெளியே போயிடணும்ல ஜெய். தண்ணி நல்ல தண்ணியை மட்டும் மோக்கணும். ஃபில்டர் வாட்டர் நல்லதா? இதுதான் கிணத்து தண்ணி, இதுதான் நல்லது, நம்மளுக்கு நல்லா இருக்கும். மழை தண்ணி இல்ல, கிணத்துல ஊறுறது ஊத்து தண்ணி. இது குளம், இது கிணறு. பாத்துக்கோங்க. தண்ணி எடுத்தாச்சாப்பா? சட்டி ஒரு கழுவு கழுவி கார்த்தி. நம்ம வெங்காயம் இதெல்லாம் கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். அரைகுறை சமையல் தாங்க, அவ்வளோக்கா நீட்டாக இல்லாட்டியும் ஏதோ சமைச்சு சும்மா ஒரு அதான் சிறு வயசில் சாப்பிடுவோம் தெரியுங்களா, கூட்டாஞ்சோறு மாதிரி அது மாதிரி செய்யலாம். வெங்காயத்தை கழுவிருப்போம் நல்லா, அப்படியே பச்சை மிளகா சேர்த்து அதை வெங்காயத்தை கழுவி அந்த இலையில வச்சிரு. பச்சை மிளகாவா? பச்சை மிளகாப்பா. அடுத்த தக்காளியும் கழுவி வச்சு மொத்தமாக வெட்டிடுவான். சிம்பிள் வேலையாக முடிஞ்சிடும். கொத்தமல்லி கருவேப்பிலையா? கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா அதையும் கழுவி மொத்தமாக வெட்டிடுவோம். வெட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். உட்காருங்க. வெங்காயத்தை வெட்டிடுவோமா? வெங்காயத்தை வெட்டிடலாம். சூப்பர். தட்டுக்கிட்டு எது இல்லை, அப்படியே வெட்டுவோம். நண்பர்களே, இதை மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போய் ஒரு நாளைக்கு இப்படி தான் போட்டு சமைக்கணும் இல்லை, எப்படி வேணால் போட்டு சமைக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் புது டெக்னிக். வெங்காயத்தை எப்படி கட் பண்ணுறாப்புலன்னா, நம்ம தேவையான பாத்திரம் எதுவுமே கொண்டு வரல. ஒரு வடை சட்டி, ஒரு கரண்டி மட்டும்தான் எடுத்துருக்கோம், ஒரு கத்தி. இதை வச்சு சமைக்கிறோம். நீங்கள் இப்படி தோட்டம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தோட்டம் இருந்தால் இவ்வளோ ஐட்டம் எடுத்துகிட்டு போய்
நல்லா சமைக்கலாம், ஈஸியாக சமைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு ப்ரெஷராக இருக்கவங்க ஒர்க்கு வேலையிலேருந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குன்னா, ஒரு நாள் ரிலாக்ஸாக இருக்குன்னா அப்படி பண்ணலாம். நாங்களாம் சின்ன வயசில் செஞ்சதுங்க, ரொம்ப நாளாச்சு, கேப் விட்டாச்சு. பாருங்க, வெங்காயத்தை வெட்டி முடிச்சாச்சு. கையிலே பண்ணுறோம்போ சமையல். ஒரு தட்டு வேணாம், கட்டை வேணாம் வெட்டுறதுக்கு. 1-2 சமைக்கிறேன். பார்த்துப்பா கை. களி வச்சுருக்கேன், கொத்தமல்லி முதல்லேன்னு பாருங்க, பிச்சு எறிகிறாப்புல. கட் பண்ணி வச்சுக்குவோம். கத்தியே தேவையில்லப்பா, அவ்வளோதான். காட்டு சமையல்லாம் காட்டாந்தரமாக தான் செய்யணுங்கிறியா? தேவையான பொருள் பார்த்தலாமா கத்தி? பார்த்துடலாம். முதல்ல என்னது? வெங்காயம். எவ்வளோ எடுத்திருக்க? 1/4 கிலோ. அடுத்த தக்காளி. எத்தனை எடுத்திருக்க? தக்காளி 3. சரி. இது பச்சை மிளகாவா? பச்சை மிளகா 5. சரி. கொத்தமல்லி புதினா. அடுத்த எண்ணெய். சரி. எவ்வளோ? 100? 200 எண்ணெய். 200 எண்ணெய். நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் பார்த்துக்குங்க, செக்கில் ஆட்டினது. அடுத்து சிக்கன் பொடி, சிக்கன் மசாலா எல்லாமே பாக்கெட் ஐட்டம் தாங்க, வீட்டில் செஞ்சு இது பண்ணலாம். இது இஞ்சி பேஸ்ட்டு, கரம் மசாலா, இது வரமிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை. இவ்வளோ தாங்க நம்ம சமையலுக்கு தேவையான பொருள். அதாவது 1-2 சமைக்கிறோம், கறி சமைக்கிறோம். தீப்பிடி தாங்க முக்கியம் அடுப்பத்தை வைக்க. அடுத்த உப்பு எடுத்துருக்கோம் கொஞ்சம் பையில். இது எல்லாமே வீட்டில் இருந்து ஒரு பையில் போட்டு எடுத்து வந்ததுனால கொஞ்சம் முறையாக செய்ய முடியல. இருந்தாலும் பாருங்கள், வீட்டுக்கு தெரியாமல் எடுத்ததுங்க. வீட்டுக்கு தெரியாமல் எடுத்து வந்து சமைக்கிற இந்த பாக்கெட்லாம் அவங்க வீட்டில் போய் அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு போய் வைக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து சமைக்கிறத பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கறியை மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவிக்கணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை மஞ்சப்பொடி போட்டு கழுவிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம தோட்டம். வயலில் அடித்து அப்படிங்க பாருங்க, ஃபுல்லாக வயல்லாம். பக்கத்து தோட்டத்தில் இது அடுத்தவங்க தோட்டம், அவங்களும் நல்லா வயல் அடிச்சிருக்காங்க, மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதான் உங்களுக்கு சவுண்ட் அப்படி வருது. இப்போதான் இப்படி மருந்து அடித்தாதான் பூச்சி இல்லாமல். பாருங்க, அவரு மூஞ்சுக்கு மாஸ்க் கட்டிக்கிட்டு, அவன் அந்த வயசுல பாருங்க, ஒரு தாத்தா தான் அடிக்கிறாரு. மருந்து எப்படி அடிக்கிறான்னு பாருங்க. ஒரு டேங்க்கு நிறுத்திடுச்சு, அடுத்த டேங்க் இருக்கு. கரெக்டே அடுத்த மருந்து ஊற்றுறாங்க பாருங்க.
முன்னாடி மச்சான் அடுப்பு பற்ற வச்சிட்டாரு. இந்த மருந்து அடிக்கிற சவுண்டுங்க, அது சவுண்டு கேட்குது, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் பையனும் கார்த்திக் மச்சானும் அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க சமையலுக்கு. எங்கள் சமையலில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னப்பா அடுப்பு பற்ற வச்சாச்சா? வெரி குட். குடிக்க மாட்டேங்குது, எல்லாம் மழையில் நனைஞ்சு வச்சா? இதையே நெருப்பு பத்திரம். சத்தியை நீட்டாக கழுவி வச்சு என்னப்பா பூரா புகையுது? ஈரமா இருக்குப்பா. ஈரமா இருக்கா? தூரத்துல மழை இல்லையா ஒரு மாசமா? ஒரு குச்சி பிடிச்சுன்னா பரவாயில்ல. முதல்ல எண்ணெயா? என்னப்பா? வெரி குட். கொத்தமல்லி புதினாவா? அடுத்த கருவேப்பிலையா? கருவேப்பிலை. பச்சை மிளகாவா? பச்சை மிளகா. எல்லாம் போட்டு வணக்கணுமா? ஆமாப்பா. அடுத்து என்ன வெங்காயமா? வெட்டி வச்ச வெங்காயம். வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கணும். பொன் வறுவலாம். யார் வேணா செய்யலாம், சிம்பிளா செய்யலாம். இதை பார்த்து செய்யுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அதே எப்படி கிணத்து களத்து மேட்டில் உட்காந்து சமைக்கிறது வேற லெவல். என்ன சவுண்டு வருதுன்னு நினைக்காதுங்க, பக்கத்து தோட்டத்துல மருந்து அடிக்கிறாங்க, அந்த மோட்டாரோட சவுண்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து தக்காளி போட போறோம். தக்காளி போட்டு நல்லா கிண்டிடணும். அடுத்து இஞ்சி பேஸ்ட் போடுறோம். அரைச்ச இஞ்சி பேஸ்ட் ஒரு தட்டு கூட யூஸ் பண்ணல, பூரா எல்லாம் இலத. நல்லா வணக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு. அடுத்து கறியை போட்டு கிண்ட போறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கறியில் இப்போ உப்பு போட்டது நல்லா சாந்தம். அடுத்து என்னப்பா போடுற? மஞ்சள் பொடிப்பா. மஞ்சள் பொடியா? போடு போடு. மங்களகரமான மஞ்சள் பொடி போடுற. மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறணும். பாருங்க எங்க மாஸ்டர், பாருங்க சமையல் மாஸ்டர். இப்பவே சாப்பிடலாம் போல இருக்கேப்பா, பார்த்தா வேணும். பாருப்பா, எப்படி டேஸ்டா இருக்கு. இன்னும் மசாலா பொண்ணுங்கிறியா?
என்னென்ன பிடிப்பா அதில்? கரம் மசாலா, சிக்கன் பொடி, வரமிளகா பிடிப்பா. 3 கலந்து பத்தமாக போட்டுறியா? வரமிளகா பொடி, சிக்கன் பொடி, கரம் மசாலா, அவ்வளோதானா? போட்டு ஒரு பெரட்டு. தண்ணி எவ்வளோ போகுதுரா? தேவையான அளவு தண்ணி, கறி வேகிற அளவுக்கு தண்ணி. என்னப்பா கறி சும்மா தக 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 தகங்குது. பார்க்கும்போது சும்மா அருமாப்பா. டேஸ்ட் வேற லெவல்ல வரும் போல தெரியுது. சாப்பிட்டு பாருப்பா. குதிக்கிட்டே சும்மா கத்த 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 கத்தனுங்க எப்பா. இவர் தாங்க மாஸ்டர், நல்லா பார்த்துக்குங்க. இவர் கான்டாக்ட் நம்பர்ல போட்டுறேன், சமைச்சு கொடுப்பாப்புல. பாருங்க சும்மா தக 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 தகன்னு. தீப என்ன தங்கம் பண்ற? விளையாடுறியா மண்ணுல? விளையாடு விளையாடு. சரி சரி பா, நான் கொஞ்சம் லேட்டா வரேன். கார்த்தி பார்க்கும்போது எச்சி ஊறுதாப்பா. ஊரும்லப்பா, சாப்பிட்டு பாருமா. சும்மா இலையில சும்மா ஒரு தட்டு சோத்தை போடுக்கணும். சும்மா கிரேவியோட வச்சு அடிச்சா எப்பா. ஆனா கார்த்தி லொக்கேஷன் மட்டும் வேற லெவல்ப்பா. விறகு அடுப்புல சமைச்சு நம்ம குபு குபு குபுன்னு எரிய விட்டு அங்க வேற சட்டி கருப்பா போச்சாடா. எப்படா கழுவுறது? அம்மாட எவ்வளவு திட்டுவாங்க போறேன்னு தெரியலையாப்பா. நல்லா விலைக்கு கொண்டு வரும்பா தெரியாம. சட்டி கருப்பா போச்சு. பாருங்க மக்களே, ஃபர்ஸ்ட் சட்டி வைக்கிறப்ப வெள்ளை வெளியேன்னு இருந்துச்சு. வாங்க கீழே போற கருப்பாயிருச்சு. என்ன பண்ணுது? வாங்க கழுவிக்கலாம். நீதாப்பா கழுவி தரணும் எனக்கு. கழுவி தந்தானப்பா. என்னப்பா ஆச்சா ஆகலையா? ரெடி ஆச்சா ஆகலையா? முடிய போதா? பசி வயிற்ற கில்லுதாப்பா. மணி 4 போகுது. உப்பு காரமெல்லாம் பாட்டியா? இப்ப அடுப்பெரிய மாட்டேங்குது மலையில. பா செம்ம டேஸ்ட்பா. செம்ம டேஸ்டா? இங்கே எனக்கு கொஞ்சம் கூட பார்க்கலாம். சுடுறா ஐயா. தூக்கல் சூப்பர். என்ன சுட சுட கையில ஊத்தி விட்டியா? பாவி உப்பு லைட்டா தூக்கலாவும் இருக்கு. அடுப்பு எரியறதுக்கு குழம்பு கொதிக்கிறதுக்கு வாடா அப்பா. சும்மா தக 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 தகனுங்க பார். 5 நிமிஷத்துல வந்து நினைக்கிறேன். சோத்தை ரெடி பண்ணி வச்சு கறியை கவுத்தா முடிஞ்சு. இப்ப ஆச்சா? சூப்பர் அட்டகாசம். கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம்ப்பா.
கறி வந்துருச்சுப்பா. இருந்துச்சா? வந்துருச்சுப்பா. எங்கப்பா எனக்கு ஒன்று ஓடப்பா பார்க்கலாம். சுட சுட சுடான்னு வெந்துருச்சான்னு பார்க்குறத டேஸ்ட்டு தனி. வெந்துருச்சான்னு பார்க்கணும். சும்மா சுடா இப்போ அருமையாக இருக்கும். ஒன்று ரெண்டா சமைச்சாலும் டேஸ்ட் வேற லெவலாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்கு. கார்த்தி ரெடி ஆச்சா? ரெடிப்பா. இறக்கலாமா? இறக்கலாம்ப்பா. செம்மையா வந்திருக்கப்பாங்க. அது என்ன பிரிஞ்சு இறக்க போறியா? இறக்க போறேன்ப்பா. இறக்குப்பா. கரண்டியே பிடிப்பா. பார்த்து கை சுட்டுற போகுது. அப்படியே தரையில வச்சு சாப்பிட்ருவோம். என்ன பா குளத்துல விளையாட்டுக்கு உனக்கு ஊசி போட்டு எரிய தூண்டுது. எப்படா சாப்பிடுவோம். சாப்பாடை போட்டுருமாப்பா? போடலாம்ப்பா. அப்படியே சாப்பாடை போட்டுருவோம். ரெண்டு பேரும் ஒரே இலையில மாமன் மச்சான்னு சாப்பிட்றோம். சாப்பாட்டை உடச்சிருப்போம். அடுத்த கிரேவி அள்ளி அப்படி ஊற்றணும். இப்படி ஊற்றணும் உப்பு போல. ஆரம்பிச்சிடறாச்சு. சாப்பிட போறான். கிரேவி சூப்பரா இருக்கு. வேற லெவலியா டேஸ்ட். கறி சும்மா அருமையா இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட். எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் இவ்வளவு டேஸ்ட் வராது. நம்மளா ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு சமைச்சு சாப்பிட்றோம். டேஸ்டே தனி. இந்த கறி எடுத்து அல்டிமேட் சாப்பாடு. நல்லா இப்படி குழம்பு போட்டு அடிக்கணும். இப்படி சாப்பாடு ஒரு வாய் விட்டு இந்த பீஸ் எடுத்த கிணத்து மேட்டு மேல உட்காந்து குளத்து கரையில சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. டேஸ்ட்டு அருமையாக வந்துருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் அனுபவமாக இருக்கும். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you guys.